அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையின் முதல் வரி. அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நம்பிக்கை என்ற இந்த அருள் கொடை இல்லாததால் திரு தூதர்களால் பேய்களை ஓட்ட இயலவில்லை என்றும், சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றும் இயேசு திரு தூதர்களை பார்த்து சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பேய்களை ஓட்டவும் நோயுற்றோரை சுகப்படுத்தவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்ல செயல்களை செய்யவும் இந்த நம்பிக்கை என்ற அருள் கொடை மிகவும் அவசியமான ஒன்றாக இருப்பதால் இந்த நம்பிக்கை என்ற அருள் கொடையை ஆர்வமோடு நாடி தேடுவோம். தூய ஆவியின் வழியாக இந்த அருள் கொடையை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது தூய ஆவியானவர் இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராக விளங்கும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. அப்பா, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நம்பிக்கை என்ற அருள் கொடை பேய்களை ஓட்டவும் நோய்களை சுகப்படுத்தவும் வல்ல செயல்களை செய்யவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருப்பதாக உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு சித்தமானால் உம்முடைய தூய ஆவியின் வழியாக இந்த அருள் கொடையை, இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு தேவரீர் கொடுத்து இந்த மக்களையும் அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.